தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில அட்வான்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சில அட்வான்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ்னால் அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதை எந்த சினாரியோக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்கேஸ் என்னோட டேபிளில் நான் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன், அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒருத்தரோட டீட்டெயிலை மட்டும் நான் ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நான் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். லுக்அப் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் காமன் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன காமன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா VLOOKUP, HLOOKUP, LOOKUP, மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் 3 டிஃப்ரெண்ட்டான டேபிளை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அது என்னென்ன டேபிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேல்ஸ் டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த லுக்அப் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா VLOOKUP. இந்த VLOOKUP என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் லுக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வெர்டிக்கல் லுக்அப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எதை வச்சு சர்ச் பண்ண போகிறேனோ அந்த வேல்யூ உங்கள் டேபிளோட லெஃப்ட் மோஸ்ட் காலமாக இருக்கணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சேல்ஸ் டீட்டெயிலில் நான் இந்த எம்ப்ளாயி ஐடியை வச்சு பர்டிகுலர் எம்ப்ளாயி எவ்வளோ யூனிட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ப்ரைஸுக்கு அதை சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த சினாரியோக்கு எனக்கு ரொம்ப முக்கியமானது எது, எம்ப்ளாயி ஐடி. ஸோ அந்த எம்ப்ளாயி ஐடி உங்கள் டேபிளோட லெஃப்ட் மோஸ்ட் காலமாக இருக்கணும். ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எம்ப்ளாயி ஐடியை வச்சு அந்த எம்ப்ளாயோட நேம், எவ்வளோ யூனிட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபீல்டை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் எம்ப்ளாயி ஐடி கொடுக்க போகிறேன் DA01. ஸோ இந்த ஐடி நான் இங்கே டைப் பண்ண உடனே இந்த ஐடியில் மேட்ச் ஆகிற அவரோட நேம், அவரோட யூனிட்ஸ், அவரோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே நான் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஈக்குவல்ஸ் VLOOKUP. ஸோ இந்த VLOOKUP ஓட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா லுக்ஸ் ஃபார் அ வேல்யூ இன் த லெஃப்ட் மோஸ்ட் காலம் ஆஃப் அ டேபிள் அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ இன் தி சேம் ரோ. அதாவது என்ன அப்படின்னா, நான் இங்கே டைப் பண்ணுற வேல்யூவை இந்த லுக்அப் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போய் இந்த டேபிளில் இருக்க லெஃப்ட் மோஸ்ட் காலமோட கம்பேர் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ எந்த இடத்துல எந்த ரோவில் மேட்ச் ஆகுதோ அந்த ரோவை ஹைலைட் பண்ணிக்கும். அப்புறம் அந்த பர்டிகுலர் ரோல்லேருந்து நான் எத்தனாவது இண்டெக்ஸை எடுத்துகிட்டு வர சொல்கிறேனோ அந்த இண்டெக்ஸோட வேல்யூவை அது எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் அந்த டெஃபினேஷன். ஸோ VLOOKUP, என்னோட லுக்அப் வேல்யூ வந்து இந்த செல், அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா டேபிள் அரேங்கிறது நீங்கள் எய்தர் இந்த டேபிளை மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் டேபிள் நேம் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். இந்த டேபிளோட நேம் சேல்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த டேபிளை கொடுத்த உடனே அந்த டேபிளில் இருக்கிற டீட்டெயிலை அதுவே ஹைலைட் பண்ணிக்கும். கமா எனக்கு எந்த காலம் இண்டெக்ஸ் வந்து வேல்யூ வரணும் அப்படின்னா எனக்கு சேல்ஸ் நேம் வரணும். ஸோ 1 2 2. ஸோ இந்த ரேஞ்ச் லுக்கப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் 2 கேட்டகரி இருக்கும். இந்த ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச், அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச். எல்லாருக்குமே எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். நான் யாருக்கு சர்ச் பண்ணுறேனோ அவங்களோட எக்ஸாக்ட் மேட்ச் தான் எனக்கு வேணும். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் க்ளோஸ் இட். சி பாருங்க, D001 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஐடியோட நேம் வந்து டேவிட். ஸோ இதே மாதிரி நான் யூனிட் கண்டுபிடிக்கணும். VLOOKUP, லுக்அப் வேல்யூ, சேல்ஸ் டீட்டெயில்ஸ், காலம் இண்டெக்ஸ் வந்து நம்பர் 3, எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ இது அவரோட யூனிட்ஸ். அப்புறம் இது ஈக்குவல்ஸ் VLOOKUP, என்னோட லுக்அப் வேல்யூ, கமா என்னோட அரே வந்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ், காலம் இண்டெக்ஸ் கேட்டிங்க அப்படின்னா 1 2 3 4, எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடி, அவரோட நேம் டேவிட், அவரோட யூனிட் வந்து 10 யூனிட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ டாலர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா $15,000 சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இதே இது நான் எம்ப்ளாயி ஐடி மாற்றுறேன், GE01 கொடுக்குறேன் அப்படின்னா GE01 பார்த்தீங்க அப்படின்னா GE01 அப்படிங்கிற எம்ப்ளாயோட டீட்டெயில் வந்து ஜார்ஜ், அவர் 35 யூனிட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, 40,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் VLOOKUP ஃபங்க்ஷன்.
இதே இது ஹச் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஹச் லுக்அப் அப்படிங்கிறது ஹச் லுக்அப்க்கும் வி லுக்அப்க்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். உங்களோட லுக்அப் வேல்யூ வந்து லெஃப்ட் மோஸ்ட் காலமாக இருந்தால் அது வெர்டிக்கல் லுக்அப், அதாவது வி லுக்அப். அதே இது உங்களோட லுக்அப் வேல்யூ வந்து டாப் மோஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவாக இருந்தால், நீங்கள் எதை சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஹச் லுக்அப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹச் லுக்அப் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன சினாரியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆர்டர் நம்பர் யூனிட்ஸ் ப்ரைஸ். நான் ஆர்டர் நம்பரை ஃபர்ஸ்ட் ரோவாக வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே டைப் பண்ணுற ஆர்டர் ரோ வந்து இந்த ரோவோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ரோவில் இருக்கிற அந்த காலமில் இருக்கிற யூனிட் அண்ட் தென் அதோட ப்ரைஸை நான் எடுத்துகிட்டு வரணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர்டர் நம்பர் 1001. ஸோ இந்த ஆர்டர் நம்பருக்கு மேட்ச் ஆகிற யூனிட்ஸ் அண்ட் ப்ரைஸை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு ஈக்குவல்ஸ் ஹச் லுக்அப். என்னோட லுக்அப் வேல்யூ வந்து இந்த வேல்யூ. என்னோட டேபிள் நேம் வந்து ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ். என்னோட ரோ இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா யூனிட்ஸ் எத்தனாவது ரோவில் இருக்குது 1 2, ஸோ செகண்ட் ரோ. அண்ட் தென் லுக்அப் அதே தான், எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா 101க்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, 10 யூனிட்ஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் ப்ரைஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஹச் லுக்அப். லுக்அப் வேல்யூ வந்து இது. டேபிள் அரே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ். ரோ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3, ஸோ தேர்ட் இண்டெக்ஸ். எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ். ஸோ 101 10 யூனிட்ஸ்க்கு $1000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1002 இந்த ஆர்டர் 15 யூனிட்ஸ்க்கு $15,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வி லுக்அப் அண்ட் ஹச் லுக்அப். இதுக்கு ரெண்டு என்ன டிஃபரன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா வி லுக்அப் உங்களோட லுக்அப் வேல்யூ வந்து லெஃப்ட் மோஸ்ட் காலமாக இருக்கணும். ஹச் லுக்அப்க்கு உங்களோட லுக்அப் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ரோவாக இருக்கணும். ஓகே, ஸோ இதே சினாரியோவை நான் எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா எல்லா டேபிள்லையுமே நான் லுக்அப் வேல்யூ வந்து லெஃப்ட் மோஸ்ட் காலமாகவும் ஃபர்ஸ்ட் ரோவாகவும் வச்சுட்டு இருக்க முடியாது. அதாவது அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்கேஸ் நான் ரேண்டமாக சர்ச் பண்ணணும், நான் ரேண்டமாக சர்ச் பண்ணி வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்அப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் டேபிள் வந்து எதர் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், இல்லை அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிற டேபிள் வந்து சேல்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டருக்கு மாற்றிடலாம். அந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் மெனுவில் சார்ட் அண்ட் ஃபில்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் சார்ட் A to Z ஆர் Z to A அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சார்ட் A to Z கொடுத்துருவோம். ஸோ நம்ம டேபிள்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ லுக்அப் ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த லுக்அப் ஃபங்க்ஷனை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லுக்அப் ஃபங்க்ஷனோட டேபிளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஸ்டார்ட் பண்ணிடணும். வி லுக்அப்க்கு ஹச் லுக்அப்க்கு இது தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் காலமை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம், அதனால் அந்த வேல்யூ அதுவே எடுத்துக்கணும். இது ரேண்டமாக போகிறனால அந்த டேபிள் ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லுக்அப் ஃபங்க்ஷனை வச்சு ஃபெட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நான் என்னோட டேபிள் அசெண்டிங் ஆர்டரில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே நேம் கொடுக்குறேன். இங்கே கொடுக்குற நேமுக்கு அவரோட எம்ப்ளாயி ஐடி, அவர் எவ்வளோ யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் யாரோட நேம் கொடுக்குறேன் அப்படின்னா கிரண். ஸோ இந்த கிரண்ங்கிறது 2வது காலம்லையும் 3வது ரோலையும் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து எது நார்மல் வி லுக்அப் ஃபங்க்ஷன் அண்ட் ஹச் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பாசிபிள் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ரேண்டமாக எடுக்கிறோம். ஸோ அப்போது எம்ப் ஐடி எடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல்ஸ் லுக்அப். லுக்அப் வேல்யூ வந்து இந்த செல் செலக்ட் பண்ணிக்கோங்க. லுக்அப் வெக்டார், அதாவது எந்த காலம்லேருந்து லுக்அப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா லுக்அப் ஃபங்க்ஷன் வந்து ரேண்டமாக எடுக்கிறனால மொத்த டேபிள்லேயே நம்ம சர்ச் பண்ணக்கூடாது. நம்ம எதில் சர்ச் பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் காலமில் சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நேவிகேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணக்கூடிய அந்த காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேல்ஸ் டேபிளில் இருந்து ஒரே ஒரு காலமை மட்டும்தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். ஒரே ஒரு காலமில் மட்டும்தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். எந்த காலம்? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த காலம். ஸோ அந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேபிளில் இருந்து அந்த பர்டிகுலர் காலமை மட்டும் நான் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அந்த சேல்ஸ் ரெப் அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டேபிள்லேருந்து இந்த பர்டிகுலர் காலம் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த டேபிளில் இந்த காலமில் நம்ம ஒவ்வொரு ரோவாக கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரோவுக்கு அது மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ரோவை மட்டும் அது செலக்ட் பண்ணி எடுத்துக்கிடும். ஸோ ஆமாம். அடுத்து ரிசல்ட் வெக்டார். ரிசல்ட் வெக்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த காலம்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அந்த காலமாக நீங்கள் கொடுக்கணும். எனக்கு இப்போ எந்த காலம்லேருந்து வேணும் அப்படின்னா எனக்கு எம்ப் ஐடி காலம் வேணும். ஸோ சேல்ஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் எம்ப் ஐடி
அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ராக்கெட்ஸை மறக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா ப்ராக்கெட்ஸில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்ஸை மறக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிரண் அப்படிங்கிறவரோட எம்ப்ளாயி ஐடி வந்து K101. இதே இது நான் லாரா கொடுக்குறேன்னா லாராவோட எம்ப்ளாயி ஐடி LA01. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் மோஸ்ட் காலம்லேருந்து வேல்யூ எடுக்கல, டாப் மோஸ்ட் ரோவை வச்சு நம்ம வேல்யூ எடுக்கல. ரேண்டமாக ஒரு அந்த டேபிளில் ஒரு காலமாக செலக்ட் பண்ணி அந்த காலமில் இருக்கிற வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இதே இது நான் அதில் இருக்க யூனிட்ஸ் ப்ரைஸையும் நான் எடுக்க போகிறேன். அப்போது ஈக்குவல்ஸ் லுக்கப் வேல்யூ கமா லுக்கப் வெக்டார். இப்போ நான் வெக்டார் எங்கே எடுக்க போகிறேன் அப்படின்னா அதே நேமில் தான் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் டீட்டெயில்ஸ், ஸோ சேல்ஸ் ரெப் கமா அண்ட் தென் சேல்ஸ் டீட்டெயில்ஸ். எனக்கு எதுலேருந்து வேல்யூ வரணும்னா சேல்ஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு எதுலேருந்து வரணும்னா யூனிட்ஸ்லேருந்து எனக்கு வேல்யூ வரணும். ஸோ யூனிட்ஸ் செலக்ட் பண்ணி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த காலமை ஃபில் பண்ணிடும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், தட்ஸ் இட். அதோட யூனிட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி ப்ரைஸுக்கு ஈக்குவல்ஸ் லுக்கப் வேல்யூ கமா லுக்கப் வெக்டார் வந்து நமக்கு அதே தான் அந்த நேம். ஸோ சேல்ஸ் டீட்டெயில்ஸ் ஓப்பன், அதில் சேல்ஸ் ரெப், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் கமா இப்போ எனக்கு ப்ரைஸ் ஃபீல்ட்லேருந்து வேல்யூ வரணும். ஸோ சேல்ஸ் டீட்டெயில்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் ஃபீல்டில் வச்சு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், நார்மல் ப்ராக்கெட்ஸையும் க்ளோஸ் பண்ணுங்கள், என்டர். ஸோ இந்த எம்ப்ளாயி லாரா அப்படிங்கிற எம்ப்ளாயியோட ஐடி வந்து LA01. அவங்களோட யூனிட்ஸ் வந்து 20 யூனிட்ஸ். அவங்க எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே இது நான் ஸ்மித்தோட பார்க்கணும் அப்படின்னா ஸ்மித்தோட எம்ப்ளாயி ஐடி SM01. அவர் 50 யூனிட்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு, 60,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ VLOOKUP அண்ட் HLOOKUP அண்ட் லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ VLOOKUP உங்களோட லெஃப்ட் மோஸ்ட் காலமாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூ எடுக்கும். HLOOKUP உங்களோட லுக்கப் வேல்யூ வந்து டாப் மோஸ்ட் ரோவாக இருந்தால் தான் வேல்யூ எடுக்கும். லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் ரேண்டமாக ஒரு ரோவஸ் அண்ட் காலமை செலக்ட் பண்ணி அது வந்து நம்ம வேல்யூ எடுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் இது என்ன, இதுக்கும் இந்த நார்மலாக இருக்கிற லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் VLOOKUP, HLOOKUP, லுக்கப் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேரெக்டாக உங்களோட வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ஆனால் அந்த மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நான் எந்த வேல்யூவை நான் கொடுக்குறேனோ அந்த வேல்யூவோட பொசிஷன்ஸை எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த பொசிஷன்ஸை வச்சு நான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பொசிஷன்ஸ் நம்பரை வச்சு என்னால் வேல்யூ எடுக்க முடியும். ஸோ இதுவும் லுக்கப் ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட ஒன்று தான். லுக்கப் ஃபங்க்ஷன் ரேண்டமாக வேல்யூவை ரேண்டம் காலம்லேருந்து ரேண்டம் வேல்யூவை எடுத்துகிட்டு வர மாதிரி இது நம்ம ரேண்டம் இருக்கிற காலமில் இருக்கிற பர்டிகுலர் செல்ஸோட பொசிஷன்ஸை வச்சு நம்ம வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன சினாரியோ யூஸ் பண்ணிக்கோன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் டேபிளில் இருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் கோட், இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கோட் இருக்குது, இது கோர்சஸ், இது கோர்ஸ் கோட், அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1, 5, 10, 20. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ், 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ். 5 ஸ்டூடெண்ட் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து 4 ஸ்டூடெண்ட்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ். 5லேருந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அந்த பேட்சில் இருக்காங்க அப்படின்னா $120, $160. 10லேருந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்காங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கோர்ஸ் கோடு கொடுக்க போகிறேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன், இந்த கோர்ஸுக்கும் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் கோடு எந்த பொசிஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஸோ ஈக்குவல்ஸ் மேட்ச் நம்ம லுக்கப் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட லுக்கப் வேல்யூ கமா லுக்கப் அரே, இதுதான் என்னோட லுக்கப் அரே. இந்த பர்டிகுலர் அரேல மட்டும்தான் நான் சர்ச் பண்ண போகிறேன் கமா. இதில் 3 வேல்யூஸ் இருக்குது, 1, 0, -1. அதாவது 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன், 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச், -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன். எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும், ஸோ அதனால் 0 கொடுத்துக்கிறேன், க்ளோஸ். ஸோ நான் செலக்ட் பண்ண அரேல இந்த W01 அப்படிங்கிற அந்த கோர்ஸ் கோட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் நான் கண்டுபிடிக்கணும், பொசிஷன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல்ஸ் மேட்ச். என்னோட லுக்கப் வேல்யூ வந்து இதுதான்
ஸோ என்னோட லுக்அப் அரே வந்து இது செலக்ட் பண்ணிக்கோங்க கமா எனக்கு இந்த இடத்துல லெஸ் தேன் தான் வேணும். இன்கேஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் 5 இருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்டா $160 நான் ப்ரெஸ் கொடுத்துடலாம். இதே இது நான் 4 ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த செல்ஸ்ல எனக்கு அதுக்கான வேல்யூ இல்லை. அதனால நான் 5 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 1லேருந்து 5க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் ஃபீஸ் எவ்வளோ கொடுக்க போகிறேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறேனோ அதே ஃபீஸ் தான் 1லேருந்து 4 ஸ்டூடெண்ட்டுக்கு. 5லேருந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறனோ அதே தான் 5லேருந்து 9 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அதே ஃபீஸ் தான் பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு. 10க்கு மேலே இருந்து 15க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 120, 15லேருந்து 20க்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு 100, 20க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 80, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு $80. ஸோ அதனால் நான் -1 லெஸ் தேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி 1 அதாவது லெஸ் தேன் அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். -1 இல்லை 1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3. ஸோ இந்த 10 வந்து நான் செலக்ட் பண்ண ரேஞ்சில் 3வது பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த ரோ பொசிஷனையும் காலம் பொசிஷனையும் வச்சு நான் வேல்யூவை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரோ ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ படி இந்த W01 இந்த ரோவில் இருக்குது. ஸோ இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கொடுத்துருக்க காலம் படி இந்த பர்டிகுலர் 10 எத்தனாவது காலமில் இருக்குது, 3வது காலமில் இருக்குது. ஸோ நம்ம வேல்யூ ஒரு கட்டத்தில் இன்டர்செக்ட் ஆகும். அதாவது இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மிட் பாயிண்ட்ல அது மீட் பண்ணும். அது என்ன பாயிண்ட்னா அதுதான் நம்மளோட ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நான் லுக்கப் அரே எந்த இடத்துல போய் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் அந்த வேல்யூவை நான் கொடுத்துருவேன். அதாவது ரோவையும் காலமையும் கொடுத்துருவேன். அப்புறம் எந்த இடத்துல போய் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற வேல்யூவையும் கொடுத்துருவேன். ஸோ அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ரோவையும் காலம் பொசிஷனையும் வச்சு அது ஒரு கட்டத்தில் மீட் பண்ணும். அந்த மீட் பண்ணுற வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட டியூட்டி. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்ஸ் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், அரே எங்கே போய் சர்ச் பண்ணணும், எனக்கு எங்கேருந்து வேல்யூ வரணும் இந்த டேபிளில், எனக்கு இந்த டேபிளில் இந்த பர்டிகுலர் ரோ 1 காலம்லேருந்து எனக்கு வேல்யூ வரணும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா ரோ நம்பர் இது என்னோட ரோ நம்பர், கமா இது என்னோட காலம் நம்பர். க்ளோஸ் பண்ணிடுங்க, என்டர். ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு W01 இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ, $120. இதுவே நான் E01 அவங்களுக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா E01 இந்த கோர்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸில் இருக்கிற ரோக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 5 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ, $120. ஸோ கரெக்டாக அந்த வேல்யூவை நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இண்டஸ்ட்ரியில் காமனாக யூஸ் பண்ணுற மோஸ்ட் பவர்ஃபுல் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.